எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம இதுக்கு மேலே நம்மளுக்கு வழியே இல்லை, இனிமேட்டு வாழ்க்கையில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், நம்மளுக்குலாம் ஒரு சாப்டரே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக நான் போடுறேன். இது என்னோடய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களுக்கு இது மூலியமாக ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு ஹோப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லெட் மீ பி அ லைட் ஃபார் யுவர் ஹோப். அதுக்காக தான். என்னோட மகள் பேர் ரேயா சூசன் மிராக்கிலின். அவள் வந்து 26 February பிறந்தப்போ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என் மகளை கொண்டு வந்து என் கையில் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பொண்ணு நிறைய தண்ணி குடிச்சிட்டாங்க, அவங்க எதுவாக இருந்தாலும் ஒரு 1 hour கழிஞ்சு தான் எங்களால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு டாக்டர் என் கையில் கொடுக்குறாங்க. நான் வந்து டிஷர்ட்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட என் மகளை கையில் வாங்குறதுக்காக நிற்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை வந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடியாக இருந்தது. எல்லா தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் தான், எங்கடா நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிடுமா அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் டாக்டர் இங்கேருந்து என்னை சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறோம். அங்கே கொண்டு போனோடனே என் மகளை அட்மிட் பண்ணுறாங்க. 7 நாள் என் மகள் ஐசியூவில் இருந்தால், அங்கேருந்து டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, நர்சஸாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் அவங்களெல்லாம் மறக்கவே முடியாததுக்கு காரணம் என்னென்னா, அன்றைக்கி நான் அந்த வார்டுக்குள்ளே போனோடனே என் மகள் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைங்க சுற்றி இருந்தாங்க. அப்போ தான் வாழ்க்கையில் கடவுளே, என்ன மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ என் பொண்ணுக்கிட்ட நான் சொன்னது ஒன்று தான், நீ எதை பற்றி கவலைப்படாதடா, நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டேன், நீ பண்ண வேண்டியது டாடிக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் தான்னு சொல்லி சும்மா என் கையை நீட்டினேன். என் பொண்ணு என் கையை பிடிச்சா. ஸோ அது என் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. 7 நாளில் கடவுள் எப்படி உலகத்தை படைச்சிட்டு ஓய்வு எடுத்தாரோ, அதே போல் கடவுள் எனக்கு ஒரு பெரிய ஓய்வு கொடுத்தாரு. அந்த டைமில் என் பொண்டாட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரசவம் பண்ணி அவங்க தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, என் பாப்பா தனியாக இருந்தால். ஸோ அவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு என் பாப்பாவையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இருந்த மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கல் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கடவுள் வந்து எனக்கு கூடவே இருந்து அந்த ஒரு பாடுகளை கடந்து வரதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒத்தாசையாக இருந்தார். ஸோ திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு பீப்புள் ஹூ திங்க் தட் திங்ஸ் வில் நாட் சேஞ்ச். நோ, இட் வில் சேஞ்ச். ஏன்னா நம்ம கடவுள் எப்படிப்பட்ட ஆளுனா, வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடிய தேவன், கடலை பிளந்து அதுக்கு மத்தியிலே வழியை உண்டாக்கக்கூடிய தேவன், நீரில் மேல் நடக்கக்கூடிய தேவன் என்பதை நீங்கள் விசுவாசமாக இருங்க. நிச்சயமாக உங்கள் பிரச்சனையை மாறிடும். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.